எதுக்கு வந்திருக்கிறோம் ஏரி வேலை செய்கிற மக்கள் உங்களை பார்க்கணுன்னா, ஒரு 10 நாளாக என்ன சொல்லுறாரு, முதல்வர் வந்து ஏரி வேலை நிறுத்திட்டாங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏரி வேலை கிடைக்காது, மோடி வேலை கிடையாது, ஏரி வேலை கிடையாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படி தானே எல்லாம் சொல்லி வராங்க, சொல்கிறாங்களா இல்லையா? உங்களுக்கு சொல்லிக்கிறாங்களா? சொல்லிக்கிறாங்க. அது வந்து 100% பொய். 100 நாள் வேலை திட்டத்தை நிறுத்தலை. அந்த 100 நாள் வேலை திட்டத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா 25 நாள் எக்ஸ்ட்ரா போட்டு, நான் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டவுட் சொல்கிறேன் சாமி. 100 நாள் வேலையை 125 நாளாக அதிகரித்து கொடுத்துருக்குறாங்க. இது வரைக்கும் நீங்கள் 100 நாள் தானே செஞ்சீங்க. அந்த 100 நாளை இன்னும் 25 நாள் எக்ஸ்ட்ரா போட்டு 125 நாள் அதிகரித்து கொடுத்துருக்குறாங்க. முதல்ல வந்து குறைஞ்சபட்ச ஊதியம் வந்து 240 ரூபா சொல்லியிருந்தாங்க. அதில் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 150 கிடைக்கும், 100 கிடைக்கும், 200 கிடைக்கும், என்ன பண்ண வேலைக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, அது 340 ரூபாயை உயர்த்திருக்கிறாங்க, 300 ரூபாய் உயர்த்திருக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி வேலை செஞ்சீங்கன்னா அடுத்த மாதம் தான் உங்களுக்கு சம்பளம் வரும் கணக்கில், கரெக்டாக? அப்படி தானே இருந்துச்சு இதுக்கு முன்னாடி ஏரி வேலை போனோம் எல்லாருக்கும். ஆனால் இப்போ என்ன பிரதமர் என்ன பண்ணுறாருன்னா, நாம் கொடுக்குறதே அந்த உழைப்புக்கு உடனே பணம் போகணுன்னு தான். அது நீங்கள் ஒரு மாதம் கழித்து கொடுக்குற தப்பு, அவங்களுக்கு அப்பப்போ கொடுக்கணுன்றதுனால நீங்கள் வேலை செஞ்ச 7 நாளில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நேராக பணம் வரதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் பணம் வாங்கியிருப்பீங்க, ஆனால் அந்த பணத்துக்கு என்ன பண்ணியிருப்பீங்க, இங்கே கமிஷன் காசு கொடுத்துருப்பீங்க. எனக்கு இவ்வளோ ஒரு தலைக்கு இவ்வளோன்னு நீங்கள் கமிஷன் காசு கொடுத்தா தான் அவங்க கையெழுத்து போட்டு அந்த பணத்தை ஏற்றுவாங்க உங்கள் அக்கௌண்ட்டில். இப்போ டிஜிட்டல் முறை கொண்டு வராங்க. அதில் வந்து உங்கள் கண்ணை ஸ்கேன் பண்ணி கைரேகை வைக்கிற மாதிரி ஒரு மெத்தடு கொண்டு வராங்க. அந்த மெத்தடு மூலயமா என்ன பண்ண போகிறாங்கன்னா, நீ இன்றைக்கி வேலைக்கு வந்தியா உன் அக்கௌண்ட்டில் நேராக சம்பளம் ஏறியும். 7வது நாள் உன் அக்கௌண்ட்டில் காசு வந்தால் நீ எடுத்துக்கலாம். நீ யாருக்கு கட்டிங் கொடுத்து கலெக்டிங் நீ வந்து அப்படி ஏமாந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. இதனால் என்ன உங்களுக்கு லாபம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு ஊரில் ஒரு 150 ரேஷன் கார்டு இருக்குது, ஒரு 150 குடும்பத்துக்கு ஏரி வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா, திமுகவில் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 10 பேரை வராதவங்களை பேர் போட்டு பில் எடுத்துறாங்க. இது உண்மை தானே? இது யாரும் இல்லைன்னு மறுக்க முடியாது, எல்லா ஊரும் நடக்குது, இது எல்லா ஊரும் நடக்குது. அதே மாதிரி வேலை பார்த்தீங்கன்னா அவங்க வேண்டப்பட்ட ஆளுக்கு தான் போடுறாங்க, கேட்டுங்களா? யார் அவங்களுக்கு வேண்டப்பட்டாலோ அவங்க தான் கொடுக்குறாங்க. 3வது, யார் அதிகமாக லஞ்சம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ ஒரு 2000 பில்லு வருது, ஒரு வாரத்துக்கு நீ வேலை செஞ்ச கூலி சம்பளம் வருதுன்னா அதில் 1000 ரூபாய் எடுத்து கொடுக்குறவங்களுக்கு உடனே போட்டு கொடுத்துறாங்க. ஆனால் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க, ஏதாவது ஒன்று சொல்லி தட்டி வச்சுறாங்க இல்லையா? அந்த வேலையெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரதமர் என்ன பண்ணுறாரு, இந்த மக்களுக்கு, தமிழக மக்கள், அதுவும் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இதனால் விவசாயம் பாதிக்குதுன்னு நல்லா சொல்கிறாங்க. உண்மை தானே? இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் என்றைக்கு வந்துச்சோ அன்றைக்கு வந்து நமக்கு விவசாயம் வந்து பாதிக்கப்படுற சூழல் இருக்குது. அப்போ இந்த விவசாயம் பாதிக்கக்கூடாது, 100 நாள் வேலையும் நடக்கணும், 100 நாள் வேலை 125 நாளாக நடக்கணும், சம்பளமும் 7 நாள் அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடணும், யாரும் திருடக்கூடாது. அதே மாதிரி இந்த வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனால் வேறு எந்த வேலையும் கிடக்கூடாது, விவசாயம் கிடக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி என்ன பண்ணியிருக்காருன்னா 60 நாள் லீவ் கொடுக்குறாங்க. இதில் இவங்க என்ன சொல்கிறாங்க, திமுகவில் 60 நாள் வந்து உங்களுக்கு வேலை இல்லாமல் ஆக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? 60 நாள் வேலை இல்லாமல் ஆக்கலை, உங்கள் சொந்த நிலத்தில் நீங்கள் போய் விவசாயம் பண்ணுறதுக்காக. இப்போ 60 நாள், இப்போ தை மாதம் அறுவடை பண்ண ஆரம்பிக்கிறோம், அடுத்து விதைக்க ஆரம்பிப்போம், கரெக்டாக? அப்போ நமக்கு ஒரு 1.5-2 மாதம் தேவைப்படுமா? அதுக்கு இந்த 1.5-2 மாதம் ஏரி வேலைக்கு போயிட்டா ஊரில் யாராலும் விவசாயம் பண்ண முடியுதா? விவசாயம் பண்ண முடியல, ஊர் எப்படி இருக்கும், நாடு எப்படி இருக்கும், மற்றவங்களாம் சாப்பிட்றது எப்படி சாப்பிட்றது? அதனால் தமிழ்நாட்டில் விவசாயம் வீணாக அழியிறதுக்கு காரணம் ஏரி வேலை திட்டன்றதுனால எல்லாரும் இங்கே இருக்க விவசாயம் கோரிக்கை வச்சதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, இதை ஒரு முன்னெடுப்பாக எடுத்து இந்த 60 நாள் நமக்கு லீவு கொடுக்குறாங்க. அந்த 60 நாள் நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி எடுத்துக்கலாம். அது சீசன் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எந்த சீசனில் எடுத்தாலும் எடுத்துக்கலாம், அதுக்கு முன்னாடி சீசனில் எடுத்தாலும் எடுத்துக்கலாம்,